அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கோஆப்பரேட்டிவ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நேத்து அ இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் மினிஸ்டர்ஸும் கலந்துக்கிட்ட ஒரு கோஆப்பரேட்டிவ் மினிஸ்ட்ரி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு நேஷனல் லெவல்ல. சரிங்களா? ஸோ அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் கோஆப்பரேட்டிவ் மினிஸ்டர் யாருன்னா அமித்ஷா. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அளவுல ஒரு நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரிங்களா? நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி. இந்த நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி எவ்வளோ வருஷங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025லேருந்து 2045 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு இந்த பாலிசி வந்து நடைமுறையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும்னா, ஜனவரி 31, 2026க்குள்ள அந்தந்த மாநில அரசாங்கங்கள் மாநிலத்துக்கான ஒரு கூட்டுறவு கொள்கைய வந்து வெளியிடணும் அப்படின்னு ஒரு மேண்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரணும். அது 2025லேருந்து 45 வரைக்கும் நடைமுறையில இருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜான்வரி 31, 2026க்குள்ள ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு கோஆப்பரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ஸ் இது கூட நமக்கு எக்ஸாம்ல ஃபுல் ஃபார்மா கேட்டிருக்காங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டீஸ். இந்த பேக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் 2,00,000 புது அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ உருவாக்கணும் அப்படின்னு இன்னொரு டார்கெட் வச்சிருக்காங்க பை பிப்ரவரி 2026க்குள்ள. சரியா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இத பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு மினிஸ்டர் வந்து பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாட்டுல தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1904ல என்ன கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். திரூர் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? திரூர் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இத பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாரி தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் பத்தியும் பேசியிருப்பாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நபார்ட்ல இருந்து தமிழ்நாடுக்கு வரக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 4,280 crore வந்து 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல வந்திருக்கும். போன ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அரவுண்ட் 2,800 crore தான் வந்து வந்திருக்கு. சரிங்களா? 2024-25ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2,000 crore கிட்ட கம்மி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அத மறுபடியும் இன்கிரீஸ் பண்ணி குடுக்கணும். அரவுண்ட் 4,000 crore கிட்டயாவது நபார்டு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டையும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவுல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் கவுண்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபானானா அனிமல்ஸ் ஓகேவா? புதுசா கிட்டத்தட்ட 683 ஸ்பீசிஸ வந்து நம்மளோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஃப்ளோரா பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 433 ஃப்ளோராவ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து டேட்டாவ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக நம்பர் ஆஃப் டிஸ்கவரிஸ் எங்க வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, கர்நாடகா இவங்க தான். தமிழ்நாடு இங்க தான். சரியா? ஏன்னா இங்க தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து நெறைய ஸ்பீசிஸ்க்கான ஒரு பர்த் பிளேஸாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. அத தாண்டி பார்க்குறப்ப, நமக்கு தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 63 ஸ்பீசிஸ வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதுல 50 ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புது ஸ்பீசிஸ். இப்பதான் கண்டே பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 ஸ்பீசிஸ் வந்து புதுசா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்திருக்கும், இடையில இல்லாம இருந்திருக்கும். மறுபடியும் இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி. சரியா? ஒரு 50 ஸ்பீசிஸ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.